Now we are going to discuss about sum number 4 from the exercise 1.1. Sum number 4 என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா, by taking suitable sets a, b, c, verify the following results. பின் வருவனவற்றை தகுந்த a, b, c கணங்களை கொண்டு சரிபார்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சப்டிவிஷன் கொடுத்துருப்பான். ஓகே, ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் ஒவ்வொரு ரிசல்ட் கொடுத்துருப்பான். அந்த ரிசல்ட்டை நாம் நிரூபிக்கணும். சார் அப்போ எது மூலமாக சார் நிரூபிக்கணும் அப்படின்னா, செட்ஸ் a, b, cயை நம்ம ஓனாக எடுத்து தான் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம நிரூபிக்கணும். சரிங்களா? இப்போ சப்டிவிஷன் நம்பர் 1 பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கான்? a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c இஸ் ஈக்குவல் டு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் a கிராஸ் c. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் we are going to write the proof. ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து அது ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூஃப் பண்ணுவோம். சரியா? வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அக்கார்டிங் டு திஸ் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸு பி இன்டர்செக்ஷன் சி. சரிங்களா? இப்போ ஏ செட்டு ஏ வேணும், செட்டு பி வேணும், செட்டு சி வேணும். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, லெட்டு செட்டு ஏக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அடுத்து செட்டு பி நான் என்ன சொல்லி எடுத்துக்கிறேன்னா 2, 3, 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். செட்டு சி என்னன்னு சொல்லி எடுக்கிறேன் அப்படின்னா 2, 3, 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் என்னன்னாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க முன்னுக்கிட்டி பி இன்டர்செக்ஷன் சியை பற்றி நம்ம பார்க்கணும். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி என்னன்னு பாருங்கள். பி இது சி. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறத மட்டும் சொல்லணும். பிக்கும் சிக்கும் செட்டு பிக்கும் சிக்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2, 3. Here also 2, 3. So about 2, 3 is a common. சரிங்களா? P intersection C is equal to 2, 3. Done. So next A cross. இந்த cross means என்ன அர்த்தம்னா 10th standardல படிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ ஏயினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பி இன்டர்செக்ஷன் சி உடைய ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்க்கணும். அதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா? அப்போ ஏ கிராஸு பி இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இப்போ ஏங்கிறது என்னன்னு நம்ம எடுத்துக்கணும் 2, 3, 4. ரைட்டுங்களா? இன்று பி இன்டர்செக்ஷன் சி என்னது 2, 3. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஏயினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பி இன்டர்செக்ஷன் சியினுடைய ஒவ்வொரு உறுப்போடும் ஜோடி சேர்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ சேர்த்துருவோமா? அப்போ ஏனுடைய ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது 2. இந்த 2ஐ எடுத்து 2, பி இன்டர்செக்ஷன் சியினுடைய ஒவ்வொரு உறுப்போடும் ஜோடி சேர்க்க போகிறோம். 2, 2. சரிங்களா? அடுத்து இந்த 2ஐ எடுத்து 3யோட ஜோடி சேர்க்க போகிறோம். வெரி குட். அடுத்து ஏனுடைய செகண்ட் உறுப்பு என்னது 3. இதை எடுத்து பி இன்டர்செக்ஷன் சியினுடைய ஒவ்வொரு உறுப்போடும் ஜோடி சேர்க்க போகிறோம். ஸோ 2, 3, 3. வெரி குட். அடுத்து 4ஐ எடுத்து இந்த 2ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். 4ஐ எடுத்து இந்த 3ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் நம்பர் என்னன்னு வச்சுக்கலாம், 1ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு we are going to take it. வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ கிராஸு பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸு சி. அப்போ ஏ கிராஸு பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸு சி. சரிங்களா? இப்போ இதில் என்ன தேவைப்படுது? ஏ கிராஸ் பிங்கிறது தேவைப்படுது. ஸோ ஏ கிராஸு பி அப்படின்னா ஏன்னா என்னது 2, 3, 4 கிராஸு. அடுத்து என்ன செஞ்சீங்க? 2, 3, 5. சரிங்களா? பியை தானே எடுத்துருக்கீங்க. 2, 3, 5. சரி, இப்போ ஏனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பியினுடைய ஒவ்வொரு உறுப்போட ஜோடி சேர்க்க போகிறோம். சேர்த்துருங்கம்மா. அப்போ 2, 2, 2, 3, 2, 5. சரிங்களா? அடுத்து 3, 2, 3, 3, 3, 5. சரி, அடுத்து 4 எடுங்க. 4, 2, 4, 3, 4, 5. சரிங்களா? ஸோ இதோட ஜோடி சேர்த்தாச்சு. இப்போ அடுத்து ஏ கிராஸ் சி அப்படின்னா என்ன சார் அப்படிங்கன்னு பாருங்க. ஸோ வாட் இஸ் த ஏ கிராஸ் சி அப்படின்னா, ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4. சி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 6. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அதே மாதிரி தான்
ஏனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பியினுடைய ஒவ்வொரு உறுப்போடு ஜோடி சேர்க்க போகிறோம். ஓகே, ஆர்டர்டு பெயரும்பாங்க இங்கிலீஷில். 2, 2, நெக்ஸ்ட்டு 2, 3, நெக்ஸ்ட்டு 2, 6. அடுத்து 3, 2, அடுத்து 3, 3, 3, 6. அடுத்து 4, 2, 4, 3, 4, 6. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், A cross B இன்டர்செக்ஷன் A cross C. சரிங்களா? அப்போ A cross B அண்ட் A cross C இதில் பாருங்கள் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெண்டுலேயும் 2, 2 காமனாக இருக்குது, 2, 3, 2, 3 காமனாக இருக்குது. இங்கே 2, 5, 2, 6 இல்லையா? கிடையாது. 3, 2, 3, 2 காமனாக இருக்குது. 3, 3, 3, 3 காமனாக இருக்குது. 3, 5, 3, 6 காமன் கிடையாது. 4, 2, 4, 2 is a common. 4, 3, 4, 3 is a common. 4, 5, 4, 6 is not a common. இல்லையா? இப்போ I am going to write 2, 2 அடுத்து 2, 3 3, 2, 3, 3 4, 2, 4, 3. சரிங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, நல்லா பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்கான், 2, 2, 2, 3. இங்கே இருக்கா 2, 2, 2, 3. ஹியர் ஆல்சோ 3, 2, 3, 3, 3, 2, 3, 3. அடுத்து 4, 2, 4, 3, 4, 2, 4, 3. ஸோ தோஸ் ஆர் ஈக்குவலுங்கனால A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஓகேங்களா? இந்த ரிசல்ட் ப்ரூஃப் ஆயிடுச்சுங்கனால hence proved, நிரூபிக்கப்பட்டது. So now we are going to see the subdivision number 2. So what is the subdivision number 2? என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா A cross B union C is equal to A cross B union A cross C. சரிங்களா? இப்போ write the proof of result number 2, அதாவது subdivision number 2. இப்போ left hand side first we have to take it. What is the left hand side அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A cross B union C. சரிங்களா? இப்போ செட்டு A தேவைப்படுது, B தேவைப்படுது, C தேவைப்படுது. ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்க லெட் A is equal to, நான் என்னன்னு சொல்லி எடுக்கிறேன்னா 2, 3, 4. let B is equal to, set B என்னன்னா 2, 3, 5. ஓகேங்களா? let C is equal to 2, 3, 6 அப்படின்னு சொல்லி I have to take it. இப்போ B union C அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிருவோமா? B union C. B union C அப்படின்னா எது காமனா ஃபஸ்ட்டு எழுதுருங்க. 2, 3 எழுதியாச்சா? எழுதிட்டு இங்கே ஃபஸ்ட்டு செட்டில் என்ன இருக்குது, Bயில் 5 இருக்குது, அடுத்து Cயில் என்ன இருக்குன்னா 6 இருக்குது. இதை யூனியன் பண்ணி விட்டாச்சு. பண்ணிவிட்டு அடுத்து we have to take a result A intersection B union C. சரிங்களா? ஸோ what is A அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 4 இன்ட்டு what is B union C அப்படின்னா 2, 3, 5, 6. ஓகேங்களா? இப்போ ஏனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் B union C ஒவ்வொரு உறுப்போடு ஜோடி சேர்க்கணும். அதுக்கு பிறகு தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்போ ஈக்குவல் டு 2, 2, next 2, 3, next 2, 5, next 2, 6. okay, அடுத்து 3, 2, 3, 3, 3, 5, 3, 6. அடுத்து 4 எடுக்கிறீங்க. 4, 2, next 4, 3, next 4, 5, next 4, 6. So those are called A cross B union C, equation number 1. So next we are going to see right hand side of the second result, A cross B union A cross C. A cross B, right hand side, A cross B union A cross C. சரிங்களா? So what is A cross B அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க A 2, 3, 4 cross what is a B 2, 3, 5.
சரிங்களா? இது ரெண்டையும் நம்ம என்ன ஏனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பியினுடைய ஒவ்வொரு உறுப்போட ஜோடி சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள். ஸோ 2, 2, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5, அடுத்து 4, 2, 4, 3, 4, 5. சரிங்களா? 4, 2, 4, 3, 4, 5. ஸோ திஸ் இஸ் த A cross B. இது அடுத்து A cross C பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த A cross C அப்படின்னு நீங்கள் காட்டிங்க அப்படின்னாக்கா 2, 3, 4 cross 2, 3, 6. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏயினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் சியினுடைய ஒவ்வொரு உறுப்போட ஜோடி சேர்க்க போகிறோம். ஆர்டர்ட் பெயர். அப்போ 2, 2, நெக்ஸ்ட்டு 2, 3, 2, 6. அடுத்த நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்? 3, 2, 3, 3, 3, 6, அடுத்து 4, 2, 4, 3, 4, 6. சரிங்களா? இப்போ A intersection B, that is right hand side, A cross B, right hand side union A cross C, union A cross C. ஓகேங்களா? இப்போ A cross B யையும் A cross C யையும் நம்ம இணைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். 2, இங்கே 2 காமனாக இருக்கா? 2, 2, 2, 3. 2, 2, 2, 3 எழுதுங்க. ஃபஸ்ட்டு 2, 2, 2, 3 எழுதியாச்சா? இங்கே என்ன இருக்குது? 2, 5, இங்கே 2, 6 ஆட் பண்ண போகிறோம். 2, 5, 2, 6. வெரி குட். அடுத்து நெக்ஸ்ட் we are going to see which one அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க 3, 2, 3, 2, 3, 2, 3, 3, 3, 5, 3, 6. அடுத்து என்ன பண்ண போறீங்க? 4, 2, 4, 3, 4, 5, 4, 6. சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. From the equation number 1 and 2, you have to check it right now. ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னன்னா 2, 2, 2, 3, 2, 5, 2, 6 இருக்கா? 2, 2, 2, 3, 2, 5, 2, 6. அதே மாதிரி 3, 2, 3, 3, 3, 5, 3, 6. 4, 2, 4, 3, 4, 5, 4, 6. இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. ஆகையினால A cross B union C is equal to A cross B union A cross C. சரிங்களா? ஸோ இந்த ரிசல்ட் ப்ரூஃப் ஆனதுனால நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா hence proved. That means நிரூபிக்கப்பட்டது. Now we are going to see the subdivision number 3. That means third result. அப்போ third result என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா A cross B intersection B cross A is equal to A intersection B cross B intersection A. ஓகேங்களா? First we are going to write the proof of subdivision number 3. இப்போ இந்த ரிசல்ட்டில் எத்தனை செட்டு தேவைப்படுதுன்னா ஏபிங்கிற 2 செட்டு தேவைப்படுது இல்லையா? அப்போது லெட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா 2, 3, 4. ஓகேங்களா? செட்டு பி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம சொல்லிக்கிறோன்னா 2, 3, 5 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வி ஹாவ் டு டேக் இட். ஸோ வாட் இஸ் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷனு பி கிராஸ் ஏ. சரிங்களா? அப்போது ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன சார்? இது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு. அதாவது ஏனுடைய ஒவ்வொரு உறுப்பையும் பியினுடைய ஒவ்வொரு உறுப்புடையும் ஓகே ஜோடி சேர்க்கணும். ஜோடி சேர்த்துருவோமா? அப்போ 2, 2 இந்த 2 எடுத்து இந்த 2ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். இந்த 2 எடுத்து இந்த 3ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். 2, 3 அடுத்து 2 எடுத்து 5ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து ஏனுடைய 2வது உறுப்பு என்னது? 3 எடுத்து 2ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். 3 எடுத்து 3ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். 3 எடுத்து 5ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். அடுத்து ஏனுடைய 3வது உறுப்பு 4 எடுத்து 2ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். அடுத்து 4 எடுத்து 3ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். அப்படி 4 எடுத்து 5ஓட ஜோடி சேர்க்க போகிறோம். சரிங்களா? இது ஏ கிராஸ் பி.
அடுத்து பி கிராஸ் ஏ அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ பி கிராஸ் ஏனா பியினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் ஏனுடைய ஒவ்வொரு உறுப்போடையும் ஜோடி சேர்க்க போகிறோம். சேர்த்துருவோமா? அப்போ 2, 2, 2, 3, 2, 4, 3, 2, 3, 3, 3, 4, 5, 2, 5, 3, 5, 4. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷனு பி கிராஸ் ஏ. இப்போது இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள காமனான விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது 2, 2 இங்கே 2, 2 இருக்குது. இங்கே 2, 3 ஹியர் ஆல்சோ 2, 3 இருக்குது. 2, 5 இங்கே 2, 4 காமன் இல்லை. 3, 2 இங்கே 3, 2 இருக்குது. 3, 3 இங்கே 3, 3 இருக்குது. இங்கே 3, 5 இருக்குது. இங்கே 3, 4 இருக்குது. 4, 2 இங்கே 5, 2, 4, 3, 5, 3, 4, 5, 5, 4. அதனால் எந்த காமன் இல்லை. இப்போ என்னெல்லாம் காமன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா 2, 2, 2, 3, 3, 2, 3, 3. சரிங்களா? 3, 3. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னு பார்த்துறீங்க அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைடு? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸு பி இன்டர்செக்ஷனு ஏ. சரிங்களா? இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடியதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3. சரிங்களா? அப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்கக்கூடிய 2, 3னா பிக்கும் ஏக்கும் காமனாக இருக்கக்கூடியது என்னவா இருக்கும்? அதே வழியாக தானே இருக்கும். ஸோ 2, 3. ஸோ we have to check right now. இப்போ பாருங்கள், ஏனா நம்ம என்னென்னு எடுத்து வச்சுருக்கோம்? 2, 3, 4. பினா 2, 3, 5 எடுத்து வச்சுருக்கோம். இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2வும் 3யும் தான். இங்கே என்ன இருக்குது? 2வும் 3யும் தான். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி = 2, 3. அப்போ பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் 2, 3. ஸோ தட்ஸ் வை ஐ ஹேவ் ரிட்டன். ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸு பி இன்டர்செக்ஷனு ஏ இல்லைங்களா? அப்போது 2, 3 கிராஸு 2, 3. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் பி இன்டர்செக்ஷன் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் ஜோடி சேர்க்க போகிறோம். 2, 2. அடுத்து 2, 3, 3, 2, 3, 3. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 we can write என்னன்னா ஏ கிராஸு பி இன்டர்செக்ஷனு பி கிராஸு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷனு பி கிராஸு பி இன்டர்செக்ஷனு ஏ. ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால இதை நம்ம நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுத போகிறோம். தட் மீன்ஸு hence proved. Now we are going to see the subdivision number 4. Subdivision number 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா C minus P minus A is equal to C intersection A union C intersection B dash. இப்போ now we are going to write the proof. என்னென்ன செட்டு தேவைப்படுதுன்னா A தேவைப்படுது, B தேவைப்படுது, C தேவைப்படுது, B dash தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா let A is equal to 2, 3, 4 அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்க. B is equal to 2, 3, 5 சொல்லி எடுக்கிறீங்க. C equal to 2, 3, 6 சொல்லி எடுக்கிறீங்க. அடுத்து B dash அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா U. ஓகேங்களா? U minus B. B dash என்னது? U minus B. அப்போ Uங்கிறது நமக்கு தேவைப்படுது. அது என்ன U அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ABCனுடைய ஓகே கூட்டுது சேர்த்து எழுதணும். ஏயும் பியும் சியும் சேர்த்து எழுதணும். அப்போ 2, 3 மூணுக்குமே 2, 3 காமனாக இருக்குது எடுத்தாச்சு. அப்போ ஏயில் என்ன இருக்குது? 4. பியில் என்ன இருக்குது? 5 இருக்குது. 2, 3 போக சியில் என்ன இருக்குன்னா 6 இருக்குது. சரிங்களா? எழுதியாச்சு. இப்போ B dash is equal to U. அப்போ 2, 3, 4, 5, 6 minus B. What is the B? 2, 3, 5. ஓகேங்களா? இப்போ இந்த யூவில் உள்ள 2, 3, 5
here also 2 3 5. இது போக uல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிறது 2 3 5. அது போக uல என்ன உண்டோ அதுதான். ஓகே, காமன் எலிமெண்ட் போக uல மீதி என்ன எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4, 6. ஸோ இதுதான் b டேஷ். சரிங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுங்க. ரிசல்ட்டில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா c மைனஸ் b மைனஸ் a. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் வி நீடடு p மைனஸ் னா ஏனா என்னன்னு பாருங்க. bனா 2, 3, 5 மைனஸ் 2, 3, 4 a. இப்போ இந்த ரெண்டு செட்டில் உள்ள காமன் உறுப்படுங்க 2 3 here also 2 3. அது போக bல என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் செட்டுங்க b தான் இல்லையா? bல என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் b மைனஸ் a. தட் மீன்ஸ் 5. சரிங்களா? இப்போ c மைனஸ் ரிசல்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ c மைனஸ் b மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு cங்கிறது என்னதுன்னா 2, 3, 6 மைனஸ் 5. ஓகேங்களா? b மைனஸ் a 5. அப்போ c மைனஸ் b மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுலையும் காமனாக எதுவும் இல்லை, அதனால் இந்த சியினுடைய வேல்யூவை அப்படியே எழுதுருங்க. ஸோ 2, 3, 6 இது ஈக்குவேஷன் நம்பர் 1. தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நவ் we are going to see the right hand side. So what is the right hand side அப்படின்னா c intersection a union c intersection a union c intersection b dash. ஓகேங்களா? c intersection a union c intersection b dash. இதில் நம்ம என்ன வேணா c intersection a னா என்னன்னு பார்க்கணும். c intersection a னா என்னன்னு பாருங்க. c னா 2, 3, 6 intersection 2, 3, 4. ஓகேங்களா? இதில் ரெண்டு காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இன்டர்செக்ஷன்னா காமன் தானே. அப்போ 2 3 here also 2 3. the answer is 2, 3. அடுத்து நெக்ஸ்ட்டு சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 6 இன்டர்செக்ஷனு வாட் இஸ் த பி டேஷ், வேர் இஸ் த பி டேஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேர் இஸ் த பி டேஷ் 4, 6. ஓகேங்களா? 4, 6. இப்போ இதில் என்ன காமனாக இருக்குன்னா 6 இஸ் த காமன் இல்லையா? ஸோ 6 இஸ் த காமன். இப்போ சி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். 2, 3, 6 இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 2, 3, 6 2, 3, 6. ஓகேங்களா? அப்போ ஃப்ரம் த ஈக்குவேஷன் 1 and 2 சேமாக இருக்கனால சி மைனஸ் b மைனஸ் a b minus a is equal to c intersection a union c intersection b dash. Okay, so in the result prove பண்ணனால we can say hence proved, நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு தமிழ் எழுதலாம். Now we are going to see the subdivision number 5. Subdivision number 5ல என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா p minus a intersection c is equal to b intersection c minus a is equal to b intersection c minus a அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? First we are going to write the proof. என்னென்ன செட்டில் அங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 செட்டு தேவைப்படுது a b c. அப்போ let a is equal to 2, 3, 4. அடுத்து b is equal to 2, 3, 5. c is equal to 2, 3, 6. சரிங்களா? இப்போ b minus a, what is the b minus a? b minus a intersection c அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, இதில் என்ன தேவைப்படுது ஃபர்ஸ்ட் அப்படின்னா b minus a தேவைப்படுது. ஸோ what is the b அப்படின்னா 2, 3, 5 மைனஸ் 2, 3, 4. சரிங்களா? அப்போ b மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு இப்போ 2 3 ஹியர் ஆல்சோ 2 3 காமனான ரெண்டுக்கும் காமனான உள்ளதை தூக்கியாச்சு. தூக்கிட்டு பியில் என்ன இருக்குது ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்குது. சரிங்களா? இப்போ b மைனஸ் a இன்டர்செக்ஷன் c, தட் மீன்ஸ் செட்டு 5 இன்டர்செக்ஷனு 2, 3, 6. ஓகேங்களா?
இப்போ இந்த ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தட் இஸ் த எம்டி செட்டு ஆர் நல் செட் ஆர் வி கேன் சே நல் செட். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ நெக்ஸ்ட் we are going to see the second result B intersection C minus A. சரிங்களா? ஃபர்ஸ்ட் we have to find out B intersection C பார்ப்போம். Bக்கும் Cக்கும் எது காமன் பார்த்தீங்க அப்படின்னா 2,3 here also 2,3. you can write 2,3. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா B intersection C minus A. இப்போ 2,3 மைனஸ் ஓகேங்களா ஏங்கிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 2,3,4. சரிங்களா? இந்த ரெண்டில் என்ன காமனாக இருக்குது 2,3 here also 2,3. இப்போ 2,3 காமனாக போச்சுன்னா இந்த செட்டில் என்ன மீதி இருக்கும் அப்படின்னா இந்த செட்டில் எம்டி செட்டு தான் மீதி இருக்கும் அல்லது நல் செட்டு we can say equation number 2. ஸோ நெக்ஸ்ட் we are going to see the third result என்ன அப்படின்னா B intersection C minus A. B intersection C minus A. First we have to find out C minus A. Cங்கிறது என்னன்னா 2,3,6 minus 2,Aங்கன்னா 2,3,4. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குன்னா 2, 3 இஸ் ஏ காமன். here also 2, 3. அது போச்சு அப்படின்னா இந்த செட்டில் மீதி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 தான் இருக்குது. அதாவது தட் மீன்ஸ் C minus A. இப்போது B intersection C minus A அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bனா என்னன்னு கேட்டிங்கன்னா 2,3,5 இன்டர்செக்ஷனு 6. இதில் ரெண்டு என்ன காமனாக இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ எம்டி செட்டு அல்லது நல் செட்டு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3. ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 and 3, ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1, 2 and 3, you can say B minus A intersection C. B minus A intersection C is equal to B intersection C minus A is equal to B intersection C minus A. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே என்ன ஆகப்படுது நிரூபிக்கப்பட்டது அப்படின்றனால hence proved. Now we are going to see subdivision number 6. Subdivision number 6ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா B minus A union C equal to B union C minus A minus C. ஓகேங்களா? So left hand side we have to take it. Proof left hand side we have to take it. So what is the left hand side அப்படின்னா P minus A union C. இப்போ இதில் என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா let set A is equal to 2,3,4. B is equal to 2,3,5. Let C is equal to 2,3,6. சரிங்களா? இப்போ B minus A na என்னன்னு first we have to find out. B minus A. So B minus A. What is B na 2,3,5 minus 2,3,4. இதில் காமன் என்ன இருக்குது 2, 3. here also 2, 3. அது போச்சுன்னா Bயில் என்ன மீதி இருக்குன்னு பாருங்க 5 மீதி இருக்கு இல்லைங்களா? ஸோ அடுத்து B minus A union C. ஓகேங்களா? அப்போ 5 யூனியன் C என்னன்னா 2,3,6. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம் 2,3,5,6. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைட் ஹேண்ட் சைடு. வாட் இஸ் த ரைட் ஹேண்ட் சைடுனா B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C. தட் இஸ் த மீனிங் A மைனஸ் C. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் B யூனியனை சியை பார்ப்போம். ஸோ பிங்கிறது என்னதுன்னா 2,3,5 யூனியனு 2,3,6. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 2,3 காமனாக எழுதுங்க. அடுத்துங்க என்ன இருக்குது 5 இருக்குது, நெக்ஸ்ட்டு 6 இருக்குது. சரிங்களா? தட் இஸ் பி யூனியன் சி. அப்போ ஏ மைனஸ் சினா என்னன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் ஏ மைனஸ் சி. ஸோ இட் இஸ் த ஏ 2,3,4. சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,3,5. ஓகேங்களா? சாரி சி வந்து 6, 2,3,6. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏயிலிருந்து பியை கழிக்க போகிறோம். அப்போ 2, 3. ஹியர் ஆல்சோ 2, 3. இந்த ரெண்டுக்கும் உண்டான காமன் நம்பர் போக
ஏயில் மீதி என்ன இருக்கோ அதுதான் 4. ஓகேங்களா, அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க we have to write right hand side, that means B union C minus A minus C is equal to B union C எதன்னு பார்த்தீங்க அப்படின்னா what is the B union C? 2, 3, 5, 6. சரிங்களா, மைனஸ் A மைனஸ் C எத்தனை கேட்டிங்கன்னா 4. சரிங்களா, 4. இப்போ பாருங்கள் இதில் which one is the எதுவுமே காமன் இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா B யூனியன் சியை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகே, எதுவுமே காமனாக இருக்கா அந்த ரெண்டுக்கும்? இல்லை. காமனாக இருந்ததுன்னா அடித்து போக இந்த செட்டில் என்ன மீதி இருக்கோ அதை எழுதுவீங்க. இங்கே காமனே எதுவும் இல்லைனால இந்த செட்டை அப்படியே எழுதிடுங்க. தட் மீன்ஸ் B யூனியன் சி 2, 3, 5, 6. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் என்னன்னு சொல்லிக்கலாம் 2. ஃப்ரம் த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, 2, 3, 5, 6, 2, 3, 5, 6. அதனால் B மைனஸ் A யூனியன் C, B மைனஸ் A யூனியன் C இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, B யூனியன் C மைனஸ் B யூனியன் C, B யூனியன் C மைனஸ் A மைனஸ் C. ஸோ ஹேன்ஸ் ப்ரூவ்டு, இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணப்பட்டது, அதாவது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிச்சிட வேண்டியதான். தேங்க்யூ.